Hi guys, welcome back to Satyam's YouTube channel. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபாஸ்ட் ட்ராக்ல ஒரு புது டெக்னாலஜி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நார்மல் வாட்ச் மாதிரி தான் இருக்கும். நார்மல் மிஷின் கிடையாது. புதுசாக வந்து மைக்ரோ மோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மிஷின் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வாட்சை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வாட்ச் எப்படி இருக்குது, அதில் டைம் எப்படி செட் பண்ணுறது, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கேம்பிட் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளூ மெட்டல் இந்த ப்ளூ மெட்டல் கூடயே வந்து பிளாக் மெட்டல் அண்ட் வந்து ப்ரௌன் ரோஸ் கோல்ட் கேஸ் வித் ஒரு மாதிரி ப்ளூ கலர் டயல் அண்ட் ப்ரௌன் ஸ்ட்ராப் அண்ட் இதேமாரி இன்னொரு பிளாக் வாட்ச்சு. ஸோ 2 லெதர் ஸ்ட்ராப் வாட்ச், 2 செயின் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டயல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாகவே ரகடாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். மினிட்டுக்கு வந்து தனி முள், ஹாருக்கு தனி முள் அண்ட் டேட்டுக்கு தனி முள். ஸோ மற்ற வாட்சஸ் மாதிரி ஹார் அண்ட் மினிட்க்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் ஃபங்க்ஷன்லேயே இருக்காது, தனித்தனியாக இருக்கும். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மினிட்க்கு, ஹாருக்கு அண்ட் டேட்டுக்கு எல்லாத்துக்குமே செப்பரேட் ஃபங்க்ஷன். எல்லாத்தையும் வந்து நம்ம இது அதனால தான் வந்து மைக்ரோ மோட்டார் வந்து டைமோட அக்யூரசி வந்து கரெக்டாக இருக்கும் கம்பேர் டு அதர் மிஷின்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம டைம் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா முள்ளையும் வந்து 0க்கு கொண்டு வரணும். ஸோ 0க்கு கொண்டு வந்தால் தான் அது வந்து நம்ம 0ன்னு சொல்லி இந்த முள்ளுக்கு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கீழ் டவுன் பட்டனை வந்து ஒரு வாட்டி நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 30 டிகிரிக்கு வந்து மினிட் ஹேண்ட் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மினிட் ஹேண்டை வந்து இதுக்கு 12க்கு கொண்டு வரணும். ஸோ இப்போ வந்து ஹாரை வந்து நம்ம 0க்கு கொண்டு வரணும் 12க்கு. ஸோ அதுக்கு வந்து இதை வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவும் 30 டிகிரி மூவ் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அகெயின் வந்து 12க்கு கொண்டு வரோம். ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சிம்பிளாக மூவ் ஆகும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் ஆகும். ஸோ நம்ம 12 கிட்ட வந்துட்டோம், அதனால் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம டேட்டை வந்து 0க்கு கொண்டு வரணும். ஸோ அதேமாரி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன் பட்டனை 30 டிகிரிக்கு மூவ் ஆகும். ஸோ அப் பட்டனை, மேலே உள்ள பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம 1க்கு கொண்டு வரணும். ஸோ 1க்கு வந்து டேட்டை செட் பண்ணியாச்சு. ஸோ செட் பண்ணி முடித்தோடனே இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் விட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது ரீசெட் ஆகிடும். அதெல்ஸ் வந்து இதை 3 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ எல்லாமே 0 செட்டிங்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணணும்னா இந்த 2 பட்டனையும் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மினிட் வந்து ஃபார்வர்டில் வந்துச்சு அப்படின்னா வந்து ஏஎம்மில் இருக்குது, பேக்வேர்டில் வந்துச்சு அப்படின்னா பிஎம்மில் இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஃபார்வர்டில் வந்தது. இப்போ நம்ம டைம் செட் பண்ணுறதுக்கு மேலே உள்ள அப் பட்டனை வந்து மூவ் பண்ணணும். இப்போ அது ரீசெட் ஆகிடுச்சு. ஸோ அகைன் நம்ம திருப்பி புஷ் பண்ணணும். ஸோ ஃபார்வர்டில் மூவ் ஆகி 12க்கு வந்து நிற்கிது. ஸோ இப்போ வந்து ஏஎம்மில் இருக்குது. இப்போ நம்ம டைம் செட் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை வந்து நம்ம மேலே உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மினிட் ஹேண்டு மூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் 5:55. ஸோ அதை நான் இப்போ டைம் செட் பண்ணிகிட்ருக்கேன். இது காலையில் டைம் ஓடிட்டுருக்கு. இப்போ நான் வந்து சுற்றி கொண்டு வரணும். இப்போ 5 கிராஸ் ஆகிடுச்சு அண்டு 6 வரப்போகுது. ஸோ 5:55 தான். ஸோ நம்ம மினிட் ஹேண்டை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணணும். ஸோ மூவ் பண்ணியாச்சு. அண்ட் அகெயின் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டேட் வந்து ஒவ்வொன்றா நம்ம செட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 17, 15, 16, 17. ஸோ செட் பண்ணி முடிச்சுட்டு இது 2யும் வந்து நீங்கள் திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ மினிட் ஹேண்ட் பாருங்கள் ரிவர்ஸில் சுற்றும். ஸோ இப்போ பிஎம்மில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ மோட்டார் வாட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் எடிஷன். ஸோ இது நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் கலெக்ஷன்ஸில் இது ஒன்று ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கலெக்டர்ஸ் அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வாட்சஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வாட்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்டோர்லையும் அவைலபிள் இருக்குது. திருவான்மியூர், சைதாப்பேட் அண்ட் தாம்பரம் எல்லா ஸ்டோர்லையும் அவைலபிள் இருக்குது. அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் மேலே வரும். உங்களுக்கு டெலிவரி ஆப்ஷன் வேணும் அப்படின்னா
நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வாட்ச் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. தேங்க்யூ.